அனைவருக்கும் வணக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே. அதனால அந்த ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்திய தேசிய இயக்கம். அதோட முக்கியமான வினாவிடைகள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மத்திய இந்து கல்லூரி மேம்படுத்தப்பட்டது யாரால்? மதன் மோகன் மாளவியாவால ஏற்படுத்தப்பட்டிருக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கிறது அன்னி பெசன்ட் அம்மையார். தன்னாட்சி இயக்கத்தை 1916 அடையாருக்கு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பிரம்மஞான சபையை தோற்றுவிச்சவங்கள ஒருத்தவங்க. பிரம்மஞான சபை 1875. இந்த ஆல்காட், அன்னி பெசன்ட், மேடம் பிளவாட்ஸ்கி இவங்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த பிரம்மஞான சபை அப்படிங்கறத ஆரம்பிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் என்று முழக்கமிட்டவர்? ஆப்ஷன் ஏல இருக்கிறவங்க தான் அன்னி பெசன்ட் அம்மையார். ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம் உங்களை பத்தி. அடுத்து தாத்தாபாய் நவ்ரோஜி 1901 பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா இந்த பத்தி எழுதியிருப்பாரு. செல்வ சுரண்டல் கோட்பாடு எல்லாமே இவரோட தான். அடுத்தது திலகர். திலகரும் தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அவர் வட இந்தியால ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஹர்தயால் பாத்தீங்கன்னா கதார் இயக்கம் தொடங்கியிருப்பாரு. கதார் இயக்கம் சான் பிரான்சிஸ்கோல. நெக்ஸ்ட் கொஸ்டின், திலகரின் தன்னாட்சி இயக்கத்துக்கு எத்தனை கிளைகள் ஒதுக்கப்பட்டன? 6 கிளைகள். இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை என்று அறிந்தவர்? அன்னி பெசன்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்க திலகர் முன்னாடியே பார்த்தோம். இவரும் வட இந்தியால தன்னாட்சி இயக்கம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. சுரேந்திரநாத் பானர்ஜி ஐசிஎஸ் தேர்வு கிளியர் பண்ண 2வது இந்தியர். ஜி சுப்பிரமணியம் இந்து பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணவரு 1878. அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாக அரசு பட்டத்தை நைட்வுட் துறந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். 1916 அன்னி பெசன்ட் அம்மையார கொடைக்கானல்ல அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. சோ அதனால ரவீந்திரநாத் தாகூர் அவருக்கு கொடுத்த நைட்வுட் பட்டத்தை துறந்திருப்பாரு. அடுத்தது, இந்திய தேசிய காங்கிரஸ் கல்கத்தா மாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்? அதுவும் அன்னி பெசன்ட் அம்மையார் தான். 1916 அவங்களை கைது பண்ணதை தொடர்ந்து 1917 அவங்களை ஐஎன்சி செஷனுக்கு, கல்கத்தால நடந்த ஐஎன்சி செஷனுக்கு தலைவராக போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியன் அண்ட்ரஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வேலண்டைன் சிரோல். இவர் தான் திலகரை பாத்தீங்கன்னா இந்திய அமைதியின்மையின் தந்தைன்னு சொல்லிட்டு புகழ்ந்திருப்பாரு. அதே விவேகானந்தரை இவரை மாதிரி ஆற்றல் மிக்க மனிதர் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரை புகழ்ந்திருப்பாரு. இந்த வேலண்டைன் சிரோல் போட்ட கேஸ்க்காக தான் திலகர் லண்டன் போயிருப்பாரு. நெக்ஸ்ட், இந்த குதிராம் போஸ், பிரபுல்லா சாக்கி இவங்க 2 பேருமே அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்குல பார்த்திருப்போம். டக்ளஸ் கிங்ஸ்போர்ட் மேல குண்டு போடுறதுக்கு பதிலா ஒரு ஆங்கில பெண்மணி மேல குண்டு போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜின்னாவை இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என்று அழைத்தவர் யார்? சரோஜினி நாயுடு. 1925 நடந்த ஐஎன்சி செஷனுக்கு தலைவரா வந்திருப்பாங்க. இவங்க தான் ஜின்னாவை இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர்னு அழைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், போருக்கு பிறகு துருக்கியின் நிலையை பலவீனப்படுத்த முடிவு செய்த பிரிட்டன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? அந்த ஒப்பந்தத்தோட பேர் கேட்டிருக்காங்க, செவ்ரேஸ் ஒப்பந்தம். இந்த செவ்ரேஸ் ஒப்பந்தம் மூலமா தான் துருக்கியில அந்த கலிப்பாவோட அதிகாரம் எல்லாம் குறைஞ்சிருக்கும் 1ஆம் உலக போருக்கு பின்னாடி. அடுத்து பாருங்க, இந்திய ஆர்வலர்களின் ஒரு அதிகாரியாக செயல்பட்ட காந்தியின் சேவையை பாராட்டி வழங்கப்பட்ட பதக்கம்? கெய்சர் இ இந்த் அப்படிங்கிற பதக்கத்தை கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய பணியாளர் சங்கத்தை நிறுவியவர்? கோபாலகிருஷ்ண கோகலே. 1905 இந்திய பணியாளர் சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அதே போல காந்தியோட அரசியல் குரு பாத்தீங்கன்னா தான் கோகலே தான். கோகலேயோட அரசியல் குரு யாருன்னு பாத்தீங்கன்னா மகாதேவ் கோவிந்த ரானடே, எம்ஜி ரானடேன்னு சொல்லுவோம். எம்ஜி ரானடே. நெக்ஸ்ட் கொஸ்டின், சம்பரான் இயக்கம் நடந்த ஆண்டு? 1900
17ல பீகார்ல நடந்திருக்கும் சம்பரான் இயக்கம். இண்டிகா செடியை வந்து நாங்க விளைவிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு விவசாயிகள் எல்லாமே புரட்சி பண்ணியிருப்பாங்க. அதுக்காக காந்தி போயிருப்பாரு. காந்தி போய் கலந்துக்கிட்டு அங்க இருந்த பீகார் மக்களுக்கு அவங்களோட உரிமையை திரும்ப மீட்டு தந்திருப்பாரு. அது சம்பரான் இயக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அம்பேத்கர் தலைமையில் தொடங்கப்பட்ட பிராமணர் அல்லாத இயக்கம் அதுதான் பாத்தீங்கன்னா பட்டியல் இனத்தவர் இயக்கம். 1942ல வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பட்டியல் இனத்தவர் இயக்கம். அடுத்தது சுயமரியாதை இயக்கம் 1925ல பெரியாரால ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. சுதந்திர தொழிலாளர் இயக்கம் இதுவும் அம்பேத்கரோட தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெரியார் தொடங்கிய இயக்கம் பாருங்க, அதுதான் முன்னவே பார்த்தோம். சுயமரியாதை இயக்கம் 1925. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரவுலட் சட்டத்தை நிறைவேற்றிய ஆண்டு மாதம் ஆண்டு பாருங்க 1919 மார்ச் மாதம் வந்து ரவுலட் சட்டத்தை நிறைவேற்றியிருப்பாங்க. இந்த ரவுலட் சட்டத்தை கருப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் ஈடுபட்ட ராணுவ கமாண்டரோட பேர் கேட்டிருக்காங்க. ரெஜினால்டு டயர். ரெஜினால்டு டயர் தான் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு 1919ல பஞ்சாப்ல இருக்க அமிர்தசரஸ்ல மக்கள் வந்து பைசாகி திருவிழா வந்து கொண்டாடுறதுக்காக கூடியிருப்பாங்க. அங்க வந்து அந்த ரெஜினால்டு டயர் வந்து ஒரு கமாண்ட் கொடுத்திருப்பாரு. அதை வச்சு நிறைய மக்கள் வந்து இறந்து போனாங்க. ஒரு சின்ன சின்ன ஓட்டைகள் எல்லாம் வந்து வெளியேற முயற்சி பண்ணும்போது அந்த ஒரு கிணறு மாதிரி இருந்திருக்கும், கிணறுக்குள்ள எல்லாம் வந்து விழுந்து இறந்திருப்பாங்க. இதை தொடர்ந்துதான் 1919 தான் காந்தி அவருக்கு கொடுத்த அந்த நைட்வுட் பட்டத்தை, ரவீந்திரநாத் தாகூர் நைட்வுட் பட்டத்தை வந்து திறந்திருப்பாரு. காந்தியும் அவருக்கு பிரிட்டிஷால என்னென்ன பட்டங்கள் எல்லாம் கொடுத்தாங்களோ அது எல்லாத்தையுமே அவரும் திறந்துட்டாரு. விருதுகள் வந்து இங்கெல்லாம் திறந்திருப்பாங்க. அதே போல வந்து அரசு அலுவலகங்கள் எல்லாமே வந்து புறக்கணிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிலாபத் இயக்கத்தை தொடங்கியவர்கள் பாருங்க, முகமது அலியும் சௌகத் அலியும். இவங்க ரெண்டு பேரையும் அலி சகோதரர்கள்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா கிலாபத் இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க. அதே போல கலிப்பா அப்படின்னு சொன்னா முஸ்லிமோட தலைவர்னு சொல்லுவாங்க. முஸ்லிம்களோட தலைவர்கள் இவங்க வந்து துருக்கியில இருப்பாங்க. முதல் உலக போருக்கு அப்புறம் இவங்க தான் அவமானப்படுத்தப்படுவாங்க. அதை தொடர்ந்துதான் கிலாபத் இயக்கம் வந்து தொடங்கியிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மைக்கேல் ஓ டயரை கொன்றவர் எந்த இடத்துல வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாருங்க எங்க, ஏபி ரெண்டுமே வரும். உத்தம் சிங் தான் வந்து கொண்டிருப்பாரு. லண்டன்ல இருக்கிற அந்த காக்ஸ்டன் அரங்குலன்னு சொல்லுவாங்க. காக்ஸ்டன் அரங்குல உத்தம் சிங் 1940ல வந்து கொண்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பென்டோ சிறையில வந்து இவரை அடைச்சிருப்பாங்க. பென்டோ சிறையில கைது பண்ணி அடைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், காங்கிரசின் அடிப்படையை விரிவாக்கும் நடவடிக்கையாக பணியாளர்கள் கிராமங்களுக்கு சென்று கிராமத்தினரை காங்கிரஸில் எத்தனை ரூபாய்க்கும் குறைவான கட்டணத்துல வந்து சேர்த்தனர்னு பாத்தீங்கன்னா 25 பைசா. 25 பைசா கொடுத்து அவங்களை வந்துட்டு காங்கிரஸ்ல சேர்த்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆந்திரா ராம்பா பகுதியில் பழங்குடியினர் கிளர்ச்சிக்கு வந்து தலைமை தாங்கியவர் அல்லூரி சீதாராம். அல்லூரி சீதா ராமராஜு. ராம்பா பகுதியில் நடந்த கிளர்ச்சிக்கு வந்து இவர் தான் தலைமையேற்று பழங்குடியினரோட உரிமைக்காக போராடி இருப்பாரு. இதுல நம்ம பார்த்த ராஜாஜி, அரசியல் சாணக்கியர், சேலத்து மாங்கனி, அடுத்தது சத்தியமூர்த்தி, தீரர் சத்தியமூர்த்தி. இவர் தான் வந்து காமராஜரோட அரசியல் குரு. பெரியார் நல்லா தெரிஞ்சவர் தான். சுயமரியாதை இயக்கம், பெண்களோட அடிமைத்தனத்தை எடுத்து வந்து குரல் கொடுத்தவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தண்டி யாத்திரை எத்தனை தொண்டர்களுடன் தொடங்கியது? 78 தொண்டர்களோட தொடங்கியிருக்கும். அகமதாபாத்ல இருக்கிற சபர்மதி ஆசிரமத்தில இருந்து தண்டி வரைக்கும் போயிருப்பாங்க. அப்ப போன யார் தலைமையில பாத்தீங்கன்னா காந்தி தலைமையில 78 தொண்டர்கள் வந்துட்டு போயிருப்பாங்க. போயிட்டு உப்பு எடுத்திருப்பாங்க. அதனால காந்தியை வந்து அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், லாகூரில் மூவர்ண கொடி ஏற்றப்பட்ட ஆண்டு? 1929 டிசம்பர் 31. ராவி நதிக்கரையில நம்மளோட கொடியை வந்து ஏத்தி அன்னைக்கே வந்துட்டு சுயராஜ்ய தினமும் வந்து கொண்டாடி இருப்பாங்க. அதுதான் நெக்ஸ்ட் 1930க்கு அப்புறமா ஜனவரி 26 ஒவ்வொரு வருஷமும் குடியரசு தினமா நம்ம கொண்டாடிட்டு வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்திய குடியரசு ஆனதுக்கு அப்புறம் 1950க்கு அப்புறம் அங்கீகாரப்பூர்வமாவே ஜனவரி 26 குடியரசு தினமா நம்ம கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
இந்தியாவின் ஜாதிகள் என்ற ஆராய்ச்சி கட்டுரை எந்த தொகுப்பில் பதிக்கப்பட்டது? கேஸ்ட் இன் இந்தியா, இந்தியன் ஆன்டிக்வரி. இந்த 2 புக்கோட தொகுப்பாதான் வெளியே வந்திருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. அம்பேத்கர் தொடங்கிய சுதந்திர தொழிலாளர் கட்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1937 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த 1939 பாருங்க, தேசிய முற்போக்கு கட்சி சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜியால ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். அதே போல இந்த ஐஎன்சி செஷன், ஹரிபுரால் நடந்த ஐஎன்சி செஷனுக்கும் திரிபுரால் நடந்த ஐஎன்சி செஷனுக்கும் நேதாஜி தான் தலைவரா இருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். அம்பேத்கர் தொடங்கிய பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? பட்டியல் இனத்தவர் 1942. 42 பட்டியல் இனத்தவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.